அதிமுக அமைப்பு செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட தளவாய் சுந்தரம் RSSல் சேர வேண்டும் என்று ராஜா வலியுறுத்தியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பாக அவர் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்க்கலாம். தளவாய் சுந்தரத்தை வரவேற்கிறேன். தமிழ்நாட்டுக்கு தேவை சமூக நீதி வேணும்னா திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும். பட்டியல் சமுதாய மக்களுக்கு பாதுகாப்பு வேணும்னா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பணும். அதனால people should join RSS, including my friend தளவாய் சுந்தரம். தளவாய் சுந்தரத்தை வரவேற்கிறேன். தமிழ்நாட்டுக்கு தேவை சமூக நீதி வேணும்னா திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும். பட்டியல் சமுதாய மக்களுக்கு பாதுகாப்பு வேணும்னா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பணும். அதனால people should join RSS. அதிமுக அமைப்பு செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட தளவாய் சுந்தரம் RSSல் இணைய வேண்டும் என்று பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ராஜா வலியுறுத்தியிருக்கிறார். இது தொடர்பாக ஒரு செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். அதேபோல சமூக நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்றால் தமிழகத்திலிருந்து திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதிமுக அமைப்பு செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட தளவாய் சுந்தரம் RSSல் இணைய வேண்டும் என்று ராஜா வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்ட சில நிமிடங்களில் இது தொடர்பாக ராஜா செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். இந்நிலையில் RSSல் தளவாய் சுந்தரம் இணைய வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தளவாய் சுந்தரத்தை வரவேற்கிறேன். தமிழ்நாட்டுக்கு தேவை சமூக நீதி வேணும்னா திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும். பட்டியல் சமுதாய மக்களுக்கு பாதுகாப்பு வேணும்னா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பணும். அதனால people should join RSS, including my friend தளவாய் சுந்தரம். தளவாய் சுந்தரத்தை வரவேற்கிறேன். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுபாஷ் இணைகிறார். சுபாஷ், விவரங்கள். தளவாய் சுந்தரம் கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெற்ற RSS ஊர்வலத்தை தொடக்கி வைத்திருந்த காரணத்தால் அவரை அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்தும் அமைப்பு செயலாளர் பொறுப்பிலிருந்தும் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். பாஜகவுடன் நாங்கள் எந்த விதத்திலும் தொடர்பில்லை என அதிமுக தொடர்ச்சியாக சொல்லி வரக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் கட்சியின் மிக முக்கிய நிர்வாகியாக, அதுவும் கட்சியின் அமைப்பு செயலாளராக இருக்கக்கூடிய ஒருவரே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதை அதிமுக மிகவும் ஒரு எதிர்வினை ஆற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கிறது. அதனால்தான் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கொள்கைகளுக்கும் கோட்பாட்டுக்கும் முரணான வகையில் செயல்பட்டதாகவும் கழகத்தின் சட்டத்திட்டங்களுக்கு மாறுபட்டு நடந்து கொண்டதாகவும் கிடைத்த தகவலின் அடிப்படையில் இது குறித்து விசாரணை மேற்கொண்டு இருப்பதால் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த தளவாய் சுந்தரம் MLA அவர்கள் தான் வகித்து வந்த கழக அமைப்பு செயலாளர் கன்னியாகுமரி மாவட்ட கழக அமைப்பு செயலாளர் பொறுப்பில் இருந்து தற்காலிகமாக விடுவிக்கப்படுகிறார் என்ற அறிவிப்பை சொல்லியிருக்கிறார். மிக முக்கியமான ஒரு அறிவிப்பாக இந்த அறிவிப்பானது பார்க்கப்படுகிறது. அவருக்கு பதிலாக விரைவில் முன்னாள் அமைச்சர் பச்சைமால் அந்த பொறுப்பிற்கு நியமிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று காலை நடந்த அதிமுக மனித சங்கிலி போராட்டத்தின் போது ஜெயக்குமாருடன் பச்சைமால் கலந்து கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த அரசியலில் தளவாய் சுந்தரம் மீது பல்வேறு புகார்கள் இருந்த சூழ்நிலையில் தற்போது தளவாய் சுந்தரம் கட்சியிலிருந்து பொறுப்பிலிருந்து தற்காலிகமாக விடுவிக்கப்பட்டிருக்கிறார் என்பது மிகுந்த கவனம் பெற வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. நீக்கப்பட்ட சில நிமிடங்கள்ல RSSல் இணைய வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை ராஜா தரப்பில் வைக்கப்படுது. இதுக்கு அதிமுக தரப்பிலிருந்து எதிர்வினை ஆற்ற வாய்ப்பு இருக்கிறதா? அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்கும்? சுபாஷ், பார்க்க வேண்டும், பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இதுல விசாரணை செய்ய வேண்டும் இருக்கிறது என்ற ஒரு ஒரு தகவலை அதிமுக தலைமை சொல்லி இருக்கிறது. அந்த விசாரணை அடிப்படையில் என்ன எடுக்க போகிறார்கள்? ஏனால் தளவாய் சுந்தரம் ஒரு நீண்ட காலமாக அதிமுகவில் பயணித்து வருகிறார். டெல்லியின் சிறப்பு பிரதிநிதியாக இருந்திருக்கிறார். பல்வேறு பொறுப்புகளை வகித்திருந்திருக்கிறார். ஆகையால் அவருடைய முடிவு என்னவாக இருக்க போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதிமுகவின் தலைமை நடவடிக்கை இந்த விசாரணை மேற்கொள்வது எப்படி மேற்கொள்ள போகிறார்கள் என்பதையும் கவனத்தில் நன்றி சுபாஷ், விரிவான விவரங்களுக்கு.